ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பயோ 360 தமிழில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது நீட் எக்ஸாம்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, தெரிஞ்ச கொஷினுக்கே டைம் இல்லாமல் தப்பாக எழுதிட்டு வர்றது. இன்னொன்று, தெரிஞ்ச கொஷினை ரீட் கூட பண்ண டைம் இல்லாமல் விட்டுட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே இப்போ மார்க் டெஸ்ட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் கூட எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 1, அதாவது நீட்டில் டோட்டல் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 hours 20 minutes. அதாவது 200 minutesக்கு 200 கொஷின் அப்படிங்க தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 minute-க்கு ஒரு கொஷின் அப்படி நம்ம அடித்தோம்னா எல்லா கொஷின்ஸுமே நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைமை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 20 minutes இருக்குது பார்த்தீங்களா, அது OMR ஃபில்லிங்க்கு, அதாவது பபிள் ஷேடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே போயிடும். அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன், இன்விஜிலேட்டர் சைன் போடும், இதுக்கே அந்த டைம் போயிடும். ஸோ அது நம்மக்கிட்ட இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு 1 hour பார்த்திங்கன்னா பயாலஜிக்கு, அடுத்து 1.5 hour பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும், அடுத்து ½ an hour பார்த்திங்கன்னா ரிமைனிங் கொஷின்ஸ், அதாவது நீங்கள் விட்டு வச்சுருப்பீங்களே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பின்னாடி திரும்ப லாஸ்ட்டாக செக் பண்ணுறதுக்காக பார்ப்போம் இல்லையா, அதுக்கு தான் இந்த ½ an hour. சரிங்களா? ஸோ இது ஒரு டைப். இன்னொரு டைம் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். 20 minutes OMR ஃபில்லிங்க்கும் அந்த இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சருக்கும், 50 minutes பயாலஜிக்கு. சரிங்களா? ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 minutesக்குள்ளே பயாலஜி அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பயாலஜி ரொம்ப 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 தரவாக வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ 1 hour 50 minutes எதுக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ், ஏன்னா நல்லா திங்க் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. அடுத்து 20 minutes நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, ஏன் இந்த மாதிரி நீங்கள் டைமை இப்படி குறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டில் பயாலஜியை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்டாக அவங்க வச்சுருக்காங்க. பயாலஜியில் நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதை அடித்தா தான் ஸ்டூடெண்ட்ஸால் ஒரு பாஸ் மார்க் வர முடியும். அதனால் அந்த மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லா கொஷின்ஸுமே ரீட் பண்ணியிருப்போம். ஸோ தெரிஞ்சதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்போம். நான் பர்சனலாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டைம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ½ an hour, அதுலேருந்து கொஞ்சம் மினிட்ஸை நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அலாட் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் இத்தனை செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை நீங்கள் அலாட் பண்ணிக்கணும். ஈஸி கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு 20 seconds, மாடரேட் கொஷினுக்கு 35 to 40 seconds, டிஃபிகல்ட் கொஷினுக்கு 1 to 2 minutes. சம்டைம்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கே 4 minutes வரைக்கும் கூட எடுக்கும். இது நான் சொல்லலை, என்னோட கொலிக் ஒரு ஃபிசிக்ஸ் மாஸ்டர் அவரே சொல்லியிருந்தார். சரிங்களா? இப்போ நீங்கள் கொஷினை 20 seconds இப்போ நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தரோவாக படிச்சிருக்கணும். இன்னொன்று, அந்த 20 secondsக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்களா, இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும். டிப் நம்பர் 3, அதாவது எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா பயாலஜியை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் இப்போ நீங்கள் அதர் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதர் சப்ஜெக்டில் மெயினாக ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஷின்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அப்புறம் கடைசியாக அதெல்லாம் நல்லா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜி எழுதுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 hour தான் இருக்கும். 1 hour நீங்கள் 100 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் அவசரமாக படிக்கும்போது நீங்கள் அந்த நாட் கரெக்டு, இன்கரெக்ட் அதெல்லாம் நம்ம சரியாக கொஷினை ரீட் பண்ண கூட டைம் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்ச கொஷினுக்கே தப்பாக எழுதி நெகட்டிவ் மார்க் வரலாம். இன்னொன்று, நிறைய கொஷின்ஸை டைம் இல்லாமல் ரீட் பண்ண முடியாமல் கூட போகலாம். சரிங்களா? இந்த பயாலஜி பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பயாலஜியை கடைசியாக தான் எழுதுவாங்க. பட் அவங்க சந்திக்கிற மேஜர் ப்ராப்ளம், நான் இன்விஜிலேஷன் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? என்னென்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயாலஜியை படிச்சிருப்பாங்க, ஆனால் கொஷின் ரீட் பண்ண டைம் இல்லை மேம், ரீட் பண்ண டைம் அவங்க சொல்கிற பெரிய ரீசனே இதாக தான் இருக்கும். அதனால் நிறைய மார்க் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சூப்பராக மார்க் வாங்கியிருப்பாங்க. அதனால் என்ன அப்படின்னா நினச்சி பாருங்கள், இப்போ ஃபிசிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
ஒரு 4 மார்க்ஸ் கிடைக்கும். 1 மினிட்ல ப்ராப்ளம் போட்டிங்கன்னா 4 மார்க்ஸ் கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் பயாலஜியில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 1 மினிட்ல மேபி 2 கொஷின் இல்லை 3 கொஷின், சம்டைம்ஸ் 4 கொஷின் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ பாருங்கள் மார்க்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதுக்காக நான் வந்து பயாலஜி தான் படிக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாது அப்படி சொல்ல வரல. பட் வந்து பயாலஜி வந்து உங்களுக்கு ஹை ஸ்கோரிங். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல அதை பண்ணீங்க அப்படின்னா நிறைய கொஷின் நம்ம மிஸ் பண்ணுவோம். அதை தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். யாரெல்லாம் வந்து பயாலஜியை தவிர்த்து அதர் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் எப்பயுமே இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணி பழகியிருக்கேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே அதை பண்ணுங்கள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மித்தவங்க வந்து பார்த்தீங்க இல்லை எதுவுமே எனக்கு என்னன்னு தெரியல, எது ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜியவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் பயாலஜியில் ஈஸி கொஷின்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு அதில் விட்டு சீக்கிரமாக வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற அந்த மிச்ச டைம் எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் போட முடியும். சரிங்களா? அப்போ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக எல்லா கொஷினுமே நீங்கள் ரீட் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.